நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் அதிகமாக கூகுளோட குரோம் ப்ரௌசரை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, கூகுள் சமீபத்தில் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அடுத்தடுத்து நாங்கள் கூகுளோட குரோம் ப்ரௌசரில் புது புது அப்டேட்டை நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதில் பல முக்கியமான விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நான் ஒன்று காட்ட போகிறேன். அதாவது ஒரு புதிய செட்டிங்கை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் கூகுளோட குரோம் ப்ரௌசரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குரோம் ப்ரௌசரில் சமீப காலமாக நிறைய புது புது அப்டேட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதிய அப்டேட் தான். அது இன்னமும் நம்முடைய கூகுளோட குரோம் ப்ரௌசரில் வரல, பட் நீங்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம். அது என்ன மாதிரி செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணோன்னே நிறைய வெப்பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்போது சரிங்களா, ஒவ்வொரு டேப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. அந்த டேப் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமாக நம்பர் 1, அதுதாங்க டேப். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இது ஒரு டேப். இது இல்லாமல் இன்னொரு டேப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி 2, இந்த மாதிரி 2 டேப் ஆகிடுச்சா, இந்த மாதிரி நீங்கள் அதில் நீங்கள் டேப் பண்ண 3, இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டேப் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டேபுக்குள்ளே போய் நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டையும் நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு டேப்லேருந்து இன்னொரு டேபுக்கு ஜம்ப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னடா இது டேபை சுற்றி நான் காட்டிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இந்த மாதிரி நீங்கள் நிறைய டேபை ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டேபை ஓப்பன் பண்ணுறீங்க சரிங்களா. இப்போது இந்த டேபை நம்ம மறுபடியும் உள்ளே போவோம். இப்போ மறுபடியும் அந்த டேபுக்குள்ளே போவோம். மொத்தம் 7 டேபு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நான் போகிறேன். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 7 டேபு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரே நேரத்தில் க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணக்கூடிய இடம் என்ன பார்த்தீங்கன்னா, டாப் ரைட்டில் ஒரு 3 டாட், இதில் க்ளோஸ் ஆல் டேப்ஸ்ன்னு இருக்கும். பார்க்கலாமா? அதை நம்ம கொடுப்போமா? கொடுத்தாச்சு. கீழே அண்டு வந்துருச்சு. ஒரு செகண்ட் தான், மறுபடியும் திருப்பி கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி கூகுளோட குரோம் ப்ரௌசரில் இந்த மாதிரி ஒரே டயத்தில் எல்லா டேபையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்ப பெற முடியும். பட் இன்னொரு முக்கியமான விஷயம், இனி வரக்கூடிய அப்டேட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வேறு கூகுளோட குரோம் ப்ரௌசரில் காட்டுறேன், பாருங்கள். அதுக்கு நான் ஒரு அப்ளிகேஷனை வச்சுருக்கேன். அதாங்க கூகுளோட குரோம் கேனரி. ஸோ இந்த அப்ளிகேஷனில் எல்லாமே வந்து புது புது விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்துவாங்க டெஸ்டிங்காக. இதில் ஓகே ஆகிடுச்சுன்னா நம்ம வழக்கமாக கூகுளோட குரோம் ப்ரௌசரில் எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து குரோமோட கேனரிக்குள்ளே போகிறேன். ஸோ குரோம் கேனரிக்குள்ளே வந்துட்டேன். இப்போ நான் ஒரு டேப் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் போய்ட்டு மறுபடியும் நிறைய டேப் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நிறைய டேபை ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 டேப் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். மறுபடியும் அதுக்குள்ளே போகிறேன். போனதுக்கப்புறம் இந்த 6 டேபு இதில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் இந்த 6 டேபையும் வந்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். டாப் ரைட்டில் 3 டாட், இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆல் டேப்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே போகிறேன். வாவ், முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கா? அதுதான் ஒரிஜினல். இது வந்து டெஸ்டிங். அங்கே தான் வந்து இந்த செட்டப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க வரும் அப்டேட்டில். அதாவது கூகுளோட குரோம் ப்ரௌசரில் புதிய அப்டேட்டில் இந்த செட்டப்பை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது நீங்கள் எல்லா டேப்ஸையும் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு, க்ளோஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸ் ஆல் டேப்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக க்ளோஸ் ஆகிடும். இப்போ மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். க்ளோஸ் ஆல் டேப்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஏதாவது அன்டூ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டிஸ்பிளே ஆகுதான்னு பார்ப்போம். க்ளோஸ் ஆல் டேப்ஸ் மறுபடியும் வருதா? செம்ம. அதாவது 2 விஷயங்களை நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் க்ளோஸ் ஆல் டேப்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் பண்ணணுமா வேண்டாமான்னு. ஸோ இந்த புதிய அப்டேட் தான் நீங்கள் எங்கே பார்க்க போகிறீங்க? இந்த கூகுளோட குரோம் ப்ரௌசரில் பார்க்க போகிறீங்க இந்த செட்டப்பை சரிங்களா. விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசரில் வெர்ஷன் 99லேயோ வெர்ஷன் 100லேயோ வெர்ஷன் 101லேயோ இந்த செட்டப்பை நீங்கள் பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ கூகுளோட குரோம் ப்ரௌசரில் இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோ வரந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள்.